ராம் நாராயண் ராம். பலர் தினமும் 25 கப் தேநீர் பருகுகிறார்கள். நான் 9-10 வயது இருக்கும் பொழுது 4 பக்கம் நீரில் மூழ்கியிருந்தாலும் ஒரு மனிதன் மைல் பக்கத்திலும் நீந்தி சென்று தேநீர் பருகினான். இங்கே நாம் செய்வது எல்லாம் தேநீர் பருகுவதை போன்றது. ஒரு யானைக்கு ஆட்டின் வீட்டிற்கு அழைத்து சென்று ஆட்டி என்ன சாப்பிடுகிறதோ அதில் 8-10 இலைகள் கூடுதலாக கொடுத்து, ஆனால் அதனால் அவரது பசிக்கான தீர்வு கிடைக்குமா? அவரது பசி தொடர்ந்தே இருக்கும். நாம் இப்படி பெரிய மனதை ஆற்றின் அளவிலான உணவுடன் திருப்திப்படுத்த விரும்புகிறோம். உலகின் உணவு அதன் பணிக்கு ஆற்றின் உணவுக்கே போன்றது. உலகில் இத்தனை சத்தம், மோதல்கள், சண்டைகள் நன்றாக தோன்றாதது இது ஏன் நடக்கின்றது? யானைக்கு உணவு தராமல் கட்டி வைக்கப்பட்டால் அது இளைப்பாராது. மனதின் உணவு சந்தை, சத்தம் அல்லது வேலை அல்ல. உலகின் முழு உணவை கொடுத்தாலும் அது ஒரு நொடியில் முடிவடைந்துவிடும். மனதுக்கு அதன் உரிய உணவு வழங்காமல் இருப்பதற்கே பிரச்சனைகள், எதிர்காலம் மற்றும் சத்தம் இருக்கும். இதன் மற்ற காரணம் எதுவும் இல்லை. மனது எந்த வேலையும் செய்யவில்லை என்றால் அது உட்கார்ந்து இதையே செய்யும். இதை அழுத்தமாக சொல்லலாம்.